ஒரு மொமெண்ட்ல டப்புன்னு அவர் வந்து அப்பால இருந்து ஹீரோ ஆயிடுவாரு. அந்த மொமெண்ட் என்ன? இப்போ இந்த கொரோனா டைமிங் வரும்போது அந்த கொரோனாலலாம் பாடி இது பண்ணுறதுலாம் எல்லாம் பயந்தாங்க. அந்த டைமிங்கில் எனக்கே அந்த கொரோனா அஃபெக்ட் ஆச்சு. ஓகே. அஃபெக்ட் ஆகும்போது அந்த கொரோனா மையத்தை கிடச்சி 40-50 பாடியெல்லாம் எங்கள் அப்பா தான் அடக்க முடியும். அதில் ஓ நைஸ், செம்ம. அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்பாலாம். அதுக்கு அவார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங்லாம் பார்க்கும்போது என் மகனுக்கு கொரோனாவில் இருக்கான். கொரோனாவுக்கு அந்த பயத்தோட சமூக சேவை பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ டைமிங்லாம் நல்லா ஹீரோ மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. அப்பா கடைசியா அழுது நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ரீசெண்டாக எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. லாஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆகிற டைமிங்கில் என் கையை பிடிச்சி எனக்கு நீ தான்ப்பா இருக்க, ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக தண்ணி குடிட்டு அப்போது கண் கட்டி சாரி அழுதாங்க. அழுதுட்டேன். அந்த டைம் எதுவுமே ஓடல, கையில் நடுங்கிச்சு, சில்லுன்னு இருந்துச்சு. அழுது பார்த்துருக்கேன், எனக்காக அழுது பார்த்ததில்லை. அந்த டைம் எனக்காக அழுகும் போது, அதுவும் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது சரி, உங்க அப்பா உங்களுக்கு இவ்வளோ பிடிக்குது இல்லை, ஒரு முறை அப்பாவை லவ் பண்ணி பாப்பா ஐ லவ் யூன்னு சொல்றீங்களா? பண்ணுங்க. நான் அபு பேசுகிறேன்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா உங்களை. ஐ லவ் யூபா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா. சரிப்பா.